இது பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க எது லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்கணும். என்னென்ன அது எப்படி பண்ணோம் ஃபர்ஸ்ட் சொன்னே ஒரு குரூப் மீட்டிங் போட்டுருந்தோம். போட்டுட்டு அவங்க எது லோன் எடுத்திருக்காங்க எது எடுக்கல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கோம். ஓடி இருக்கா அப்படின்னா எது உள்ள ஒன்று ஃபுல்லா ஓடி இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஓசி எல்லாமே வாங்கணும். கேஓசி வந்து நம்ம வாங்கும் போதே குரூப் மீட்டிங் போடாம போன்ல பேசி வாங்கிருந்தோம் அப்படின்னா அதுல ஓடி இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாம போயிடும். அப்புறம் ஐமார் செக் பண்ணும்போது அந்த ஓடி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நம்ம ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, அந்த டார்கெட் க்ளோஸ் பண்ணணும்னா இப்போ மேம் வந்து இப்போ இந்த வீக்ல இத்தனை கேஓசி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த டைம்குள்ள அத்தனை கேஓசி நம்ம கொடுத்துட்டா அந்த டார்கெட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ 25ஆம் தேதிக்குள்ள அதுக்கப்புறம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 25ஆம் தேதிக்குள்ள ஒரு 3 டைம் கேஓசி கொடுக்க சொல்றாங்க, 20 கேஓசி கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க 20 சொல்றாங்கன்னா 5 கேஓசி எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே அந்த ஓடி இருக்கு அப்படி மாற்றி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. கஸ்டமர் வந்து டக்குன்னு ஒரு மீட்டிங்ல இல்ல நான் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது நம்ம லோன் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து போய் சொல்லி ஜெராக்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால மேம் 20 கேஓசி சொல்றாங்கன்னா அது ஒரு 5 கூட சேர்த்து 25 கொடுத்தா கூட அந்த ஓடி போய் சொல்லி கொடுக்க கூட அது கேன்சல் ஆயிட்டு நம்ம மேம் சொல்ற டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம்.